வணக்கம். இது தமிழ் மீடியாவின் 10 மணி செய்திகள். 10 மணி செய்தியில முதலில் வரப்போறது தமிழர் தாயகத்தை முதன்மைப்படுத்தின செய்திகள். தமிழர் தாயகத்துக்கும் மனித புதைகுழிகளுக்கும் பஞ்சமே இருந்ததில்லை. அந்த வகையில் மன்னாரில் சதோச பகுதியில் ஒரு மனித புதைகுழியும், மன்னாரில் திருக்கேதீச்சரம் பகுதியில் இன்னொரு மனித புதைகுழியும் கடந்த பல வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன்போது சதோச மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட மேலும் ஒரு தொகுதி எலும்புக்கூடுகளை பகுப்பாய்வுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி சி பிரணவன் தலைமையிலான குழுவினரிடம் சமர்ப்பிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. கொன்று புதைக்கப்பட்டவர்களின் பால், வயது மற்றும் கொலை செய்யப்பட்டமைக்கான காரணம் ஆகியவற்றை கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த பகுப்பாய்வு நடைபெற இருக்கு. அதே போல திருக்கேதீச்சரம் மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட 81 எலும்புக்கூடுகள் கொழும்பு வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் பகுப்பாய்வுக்காக ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதில் 27 எலும்புக்கூடுகள் பற்றிய பகுப்பாய்வு அறிக்கை நேற்று மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. மிகுதியான எலும்புக்கூடுகள் பற்றிய பகுப்பாய்வு அறிக்கை இன்னும் 6 மாதத்தில் மன்றுக்கு சமர்ப்பிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த வழக்கு மார்ச் மாதம் 12ஆம் தேதி மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு. இன்று 4வது உலகத் தமிழராட்சி மாநாட்டு படுகொலையின் 51வது ஆண்டு நினைவேந்தல் நாளாகும். இன்றைய தினம் இந்த நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணத்தின் உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவி இடத்தில் இடம்பெற்றது. இந்த நினைவேந்தலில் மதப்பெரியார்கள், தமிழ் உணர்வாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணத்தின் கோப்பாய் பகுதியில் நேற்றைய தினம் துயரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. கோப்பாய் பகுதியில் வசித்து வருகிற இளங்குடும்பம் ஒன்றின் 14 வயது குழந்தை மண்ணெண்ணெயை பருகி உயிரிழந்திருக்கு. சம்பவத்தில் உயிரிழந்த குழந்தையின் தாயார் சமையலில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது குழந்தை கட்டிலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த மண்ணெண்ணெயை எடுத்து உடல் முழுவதும் ஊற்றி விளையாடியதோடு அந்த மண்ணெண்ணெயை பருகி இருக்கிறார். விளையாடி கொண்டிருந்த குழந்தை மயக்கமுற்றதை அவதானித்த தாயார் பதறிச் சென்று பார்த்தபோது குழந்தை மண்ணெண்ணெய் அருந்தியிருப்பது தெரிய வந்தது. எனவே உடனடியாக கோப்பாய் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் குழந்தையின் உயிரை யாராலும் காப்பாற்ற முடியவில்லை. அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் விதமாக வித்தியாசமாக எல்லாம் வழக்குகள், தீர்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன்படி நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஒரு விசித்திரமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது மது அருந்திவிட்டு சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவருக்கு 25,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கு. இது தொடர்பில் தெரிய வருவது என்னென்று சொன்னால், யாழ்ப்பாணத்தின் அச்சுவேலி பகுதியில் வசிக்கிற நபர் ஒருவர் மது அருந்திவிட்டு சைக்கிள் ஓடி போயிருக்கிறார். அவரை கையமையமாக பிடித்த அச்சுவேலி போலீசார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றனர். எனவே இந்த குற்றத்துக்காக, அதாவது மது அருந்திவிட்டு சைக்கிளில் பயணித்த குற்றத்துக்காக 25,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிட்டிருக்கு நீதிமன்றம். எனவே மது அருந்தினால் வீட்டிலேயே இருங்கள் என்பதுதான் இந்த நீதிமன்ற தீர்ப்பினூடாக கிடைக்கிற பாடம். அடைக்கலம் தேடி இலங்கைக்கு அகதிகளாக வந்திருக்கிற ரோஹிங்கியா முஸ்லிம்களை நாடு கடத்த வேண்டாம் என்று இலங்கை முழுவதுமே கோஷங்கள் வலுத்து வருகிறது. பல்வேறு மனித உரிமை அமைப்புகள், மனித உரிமை ஆளுமைகள், சட்டத்தரணிகள் என பலரும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி வருகிறோம். சில அரசியல்வாதிகளும் சொல்லி இருக்கிறோம். எனவே இந்த விடயத்தை வலியுறுத்தி நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாகவும் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி நடத்தி இருந்தது. அகதிகள் விடயத்தில் ஐநாவினுடைய கொள்கையையும் மனிதாபிமானத்தையும் இலங்கை அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி இருந்தனர். ஒரு அகதிக்குத்தான் இன்னொரு அகதியின் வழி தெரியும் என்ன? 1983ஆம் ஆண்டுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் சிங்களவர்கள் வசித்த இடங்களை உரிமை கோரும் சம்பவங்கள் அதிகரித்து வருது. இது தொடர்பில் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிற தெற்கைச் சேர்ந்த சிங்களவர்கள் 1983ஆம் ஆண்டுக்கு முன்பு தமது மூதாதையர்கள் யாழ்ப்பாணத்தில் வசித்தனர். எனவே அந்த காணிகளை தமக்கு பெற்றுத்தருமாறு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இந்த கோரிக்கைக்கு மாவட்ட செயலகமும் பதில் வழங்கியிருக்கு. 1983ஆம் ஆண்டுக்கு முதல் உங்களுடைய உறவினர்கள் யாழ்ப்பாணத்தில் வசித்தமைக்கான, காணிகள் கொண்டிருந்தமைக்கான ஆதாரங்களை சமர்ப்பித்தால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சொல்லி மாவட்ட செயலகம் பதில் வழங்கியிருக்கு. எனவே இந்த செய்தியை வைத்துக்கொண்டு நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றின தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தெற்கில் தமிழர்கள் வந்து குடிகள் அல்ல, தெற்கிலும் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்திருக்கின்றனர் என்ற விஷயத்தை வரலாற்று ரீதியில் நிறுவி ஒரு உரையை ஆற்றியிருந்தார். அந்த சிறு உரையை நீங்கள் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நான் நேற்றைய தினம் யாழ்ப்பாண பத்திரிகைகளில் ஒரு செய்தியை பார்வையிட்டேன். யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கு காணி வேண்டும் என்று வானந்துறையைச் சேர்ந்த, கொழும்பைச் சேர்ந்த சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது. அதே நேரம் நீங்கள் இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன். லண்டன் மாநகரில் இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சிக்கு, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என்று சொல்லப்படுகிற தாகா ஈன்ஸ்டீன் இவர் என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என நான் வேண்டுமென்றால் உங்களுக்கு அந்த வீடியோவையும் தரலாம், சபாநாயகர் தலைமை தாங்கும் உறுப்பினருக்கு தரலாம். அவர் குறிப்பிடுகிறார்,
புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, கொழும்பு, கொள்ளுப்பட்டி, வெள்ளவத்தை, பத்தளை போன்ற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் அவர் வரலாற்றை படிக்க வேணும். முதல் நீங்கள் உங்களுடைய என்பிபி ஊடக இணைப்பாளருக்கு வகுப்படுக்க வேணும். அவருக்கு முதல் கல்வியை போதியுங்க. ஏனென்றால் புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பில் இருந்த தமிழர்கள் குடியேற்றப்பட்டார்களா, பரம்பரையாக வாழ்ந்தார்களா? கொழும்பிலே கருவாத்தோட்டம் முதல் வெள்ளவத்தை, கொள்ளுப்பட்டி அல்லது அந்த இடங்களில் வாழ்ந்த மக்கள் நிரந்தரமாக அங்கு வாழ்ந்த மக்கள். ஒரு நிமிஷம் கௌரவ தலைமைதாங்க உறுப்பினர், தயவு செய்து ஒரு நிமிஷம் தாருங்க. நான் இந்த விஷயத்தை சொல்ல வேணும். ஏனென்றால் இது ஒரு மிக ஆபத்தான விஷயம். இந்த ஆபத்தான விஷயம் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டும். 1970 83-85 ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் அனுராதபுரத்திலே 22,000 தமிழ் குடும்பங்கள் இரவோடு இரவாக கலைக்கப்பட்டார்கள். 83 ஆண்டில் மலையகத்திலிருந்து 2,000 குடும்பங்கள் கொத்து கொத்தாக கலைக்கப்பட்டார்கள். அவர்கள் மீளக்குடியேற அனுமதிக்க வேண்டும் அரசாங்கம். புத்தளம் இன்றைக்கு நீங்கள் நீர்கொழும்பை பார்த்தால் தமிழர்கள் சிங்களவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்கே தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள். உதாரணம் பெர்னாண்டோ புள்ளே, அவருக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அவருடைய பரம்பரை தமிழ். தயவு செய்து யோசியுங்கள். ஆகவே எவ்வாறு காணி கேட்கிறார்களோ அல்ல காணி வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதே போல அனுராதபுரத்திலும் அல்லது ஏனைய திருவோணமலையிலும் அல்லது அம்பாறை மாவட்டத்தில் கனகரத்தினம் தோட்டத்திலும் வாழ்ந்த மக்களை உடன் குடியேற்றுங்கள். திருவோணமலையிலே வாழ்ந்த தமிழர்களுடைய இடங்கள் பறிக்கப்பட்ட இடங்களில் அவர்களை குடியேற்றுங்கள். அவ்வாறாக இருந்தால் அது நான் நினைக்கிறேன் ஜனநாயகமாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அதேபோல நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றின திருவோணமலை மாவட்டத்தின் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் அவர்கள் நாட்டில் இப்போது ஏற்பட்டிருக்கிற அரிசி தட்டுப்பாட்டுக்கு தொல்லியல் திணைக்களத்தினுடைய நில அபகரிப்புகளே காரணம் என்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வாங்குவோம். இந்த அவையிலே அரிசி விலை உயர்வு பற்றி பேசப்பட்டது. அரிசி விலை உயர்வுக்கு வெள்ளம், வறட்சி, பதுக்கல் போன்ற காரணிகள் மட்டுமல்லாமல் அரசாங்கத்தினுடைய பல்வேறு திணைக்களங்களும் காரணமாக உள்ளன. இதில் முதன்மை இருப்பது தொல்பொருள் துறை ஆகும். தொல்பொருள் துறையானது திருகோணமலை மாவட்டத்திலே நூற்றாண்டு காலமாக மக்களால் விவசாயம் செய்யப்படும் நிலங்களை தொல்பொருள் இடங்கள் என அறிவித்து கையகப்படுத்தி விவசாயத்தை செய்யாமல் தடை செய்து வருகின்றது. எடுத்துக்காட்டாக இந்த ஆண்டு 9 நாட்களுக்குள் ஈச்சிலம்பத் திருவண்ணாமலை மாவட்டத்திலே உள்ள ஈச்சிலம்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் அடங்கும் வட்டவான் கிராமத்தில் 224 விவசாயிகளுக்கு சொந்தமான 380 ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்பயிரோடு கூடிய நிலத்தை தொல்லியல் பகுதி என அறிவித்துள்ளது. அதேபோன்று குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளடங்கும் குச்சவெளி கிராம சேவையாளர் பிரிவில் 1985 ஆண்டு முதல் விவசாயிகள் பயன்படுத்தி வந்த நெற்களஞ்சியம் மற்றும் சந்தை பகுதிகளை தொல்பொருள் துறை என அறிவித்துள்ளது. இதற்கு முன்னரும் தொல்பொருள் துறையானது குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள திரியாய் கிராம சேவையாளர் பிரிவில் உள்ளடங்கும் பிரித்தானியர் காலத்தில் வழங்கப்பட்ட உறுதிகளை கொண்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் விவசாயம் செய்து வரும் 1000 ஏக்கர் காணியை தொல்பொருள் துறையினை அறிவித்து விவசாயம் செய்யாமல் தடுத்து வைத்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளடங்கும் தென்னன் மரவடி, புல்மோட்டை, திரியாய், குச்சவெளி, கும்புருப்பட்டி, நிலாவளி, பெரியகுளம் முதலிய கிராம சேவையாளர் பிரிவில் உள்ளடக்கிய 1994 ஏக்கர் நிலத்தை எல்லைக்கல்களை இட்டு தொல்பொருள் துறை பிடித்து வைத்திருக்கின்றது. இந்த செயலானது திருவண்ணாமலை மாவட்டத்தின் நெல் உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பதையும் நாட்டிற்கு இதனால் இழப்பு ஏற்படுகின்றது என்பதையும் இந்த அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இது மட்டுமல்லாமல் தொல்பொருள் துறையானது மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ராஜவந்தான் மலை கோவில், மத்தளமலை முருகன் கோவில், கிளிவட்டி முத்திமாரியம்மன் கோவில், சேர்வில பிரிவிலே உள்ள திருமங்கலாய் சிவன் கோயில், ஈச்சிலம்பட்டு செயலாளர் பிரிவிலே உள்ள பெரியசாமி கோவில், நலநீலி அம்மன் கோவில், குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிலே உள்ள கந்தசாமி மலை முருகன் கோவில், குச்சவெளியில் உள்ள செம்பிமலை சிவன் கோவில், திரியாயில் உள்ள வளத்தான்மலை நாகதம்புரான் கோவில் முதலிய இடங்களையும் அவற்றை சூழ உள்ள விவசாய நிலங்களையும் கையகப்படுத்த முன்முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது தொல்பொருள் துறை. திருவண்ணாமலை மாவட்டத்தின் மூதூரையும் சம்பூரையும் இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு ரால் பாலம். கட்டைப்பெருச்சான் கிராமத்துக்கு மிக அண்மையானது இந்த பாலம். சம்பூர் மக்கள் எல்லோருமே மூதூருக்கோ அல்லது திருவண்ணாமலைக்கோ தரைவழியாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பாலத்தை பயன்படுத்தியே ஆக வேண்டும். ஆனால் இந்த பாலம் அமைக்கப்பட்டு 60 வருடங்கள் போர் முடிந்த பின்னரும் கூட இந்த பாலம் திருத்தப்படவில்லை. எனவே மிகவும் மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கிற இந்த ரால் பாலத்தை உடனடியாக மீள்புனரமைப்பு செய்து கொடுக்குமாறு சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கு கடிதம் மூலமாக அறிவித்திருக்கிறார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்
கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் இன்று களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார். 2021ஆம் ஆண்டு அவர் ராஜாங்க அமைச்சராக இருந்தபோது மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவராகவும் இருந்தார். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமலராஜுடன் சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தொலைபேசி வழியாக காணி பிணக்கு ஒன்று தொடர்பில் அச்சுறுத்தல் விடுத்தார் என்று சொல்லி காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் போலீசில் முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார். இந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணையை களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணைக்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வந்திருந்தார். பாவம், ஒன்றுமே தெரியாத அப்பாவிகளுக்குத்தான் இந்நாட்டில் இத்தனை விசாரணைகள். அடுத்து 10 மணி செய்தியில் நான் சொல்ல போகிறது தெற்கை மையப்படுத்தின பிரதான செய்திகள். இன்றைக்கு தெற்கிலிருந்து வந்திருக்கிற முக்கிய செய்திகளிலேயே முக்கிய செய்தி எதென்று சொன்னால், முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்க பற்றியதுதான். இந்த ரஷ்ய தூதுவர் தன்னுடைய அயல் வீட்டாரோடு போட்ட சண்டை பற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கு. அந்த வீடியோ நீங்களும் பார்க்கலாம். බට කපා ගන්නවා. හරිද? මේ ඔක්කොම දාලා තියෙන්නේ මගේ පැත්තට මේ වාහන. අර ඔක්කොම වතුර බේරෙනවා. ඒවා ඔක්කොම අයින් කර ගන්න. මම පොලිසිය ඇන්ට්‍රියක් දාලා තියෙන අයින් කරන්න කියලා. ඉන්නකෝ ෆෝන් එක වැටේ. මෙන්න ලේත් වෙන වාක්‍යෙ මේ. හැමදේම හොඳයි. දීමාවක් නෑ. ගහලා හරියනවා. හරියනවා. ආ වීඩියෝ ගන්න. ඔබ අයිතිතුම්. අයිස්ක්‍රීම්. අපි අයිස් ටිකක් කියමු. මම අවුරුදු ගණන් ඉරේ හිට මිනිස්සේ තව යන්න සූදානම්. අවසර තරගෙට. මේක මේවා ඉස්සරහට මාව මේවා පොලිසිය ගන්න. எனவே முன்னாள் ரஷ்ய தூதரின் தாக்குதலில் காயமடைந்த நபர் போலீசில் மேற்கொண்ட முறைப்பாடு காரணமாக முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டு வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அடுத்து முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார பற்றிய ஒரு செய்தி. மனுச நாணயக்கார வெளிநாட்டு வேலைகளை முடித்து நாடு திரும்பியிருக்கிறார். இன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அலுவலகமான ஸ்ரீகோத்தாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு வெளியே வரும்போது ஊடகங்கள் அவரை மொய்த்து பிடிச்சு கொண்டது. அவரின் சகோதரர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தரலாம் என்று சொல்லி பெரிய அளவு பணத்தை ஊழல் மோசடி செய்தமைக்காக இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றி ஊடகங்கள் அவரிடம் கேள்வி கேட்டிருக்கு. அதுக்கு பதில் வழங்கின மனுச நாணயக்கார தன்னுடைய சகோதரன் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி மோசடி செய்திருந்தார் என்று சொன்னால் அது தொடர்பான முறைப்பாட்டை முதலில் போலீசில் தானே செய்ததாக சொல்லியிருக்கிறார். அங்கு ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவித்த மனுச நாணயக்கார, ஒரு குடும்பத்தில் பல்வேறு வகையான உறுப்பினர்கள் உள்ளனர். அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. மற்றவர்கள் செய்கிற குற்றங்களுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விடயங்களில் இடம்பெறும் மோசடிகள் குறித்து போலீசில் எல்லோருமே முறைப்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிற நிலையில இந்தியாவிடமிருந்து அதிரடியான செய்தி ஒன்று வந்திருக்கு. என்னென்று சொன்னால், இந்தியா இலங்கைக்கு வழங்கின $780 மில்லியன் கடனை தள்ளுபடி செய்து என்று சொல்லி இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்திருக்கிறார். அதன்படி இலங்கையில் ஏற்கனவே இந்தியாவால் பூர்த்தி செய்யப்பட்ட திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட $390 மில்லியன் தற்போது செயற்பாட்டில் இருக்கும் திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட $211 மில்லியன் யாழ்ப்பாணத்தின் காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட $65 மில்லியன் சமைக்க விளக்குகளுக்காக ஒதுக்கப்பட்ட $14.9 மில்லியன் இந்தியா தள்ளுபடி செய்ய இருக்கிறதாக சந்தோஷ் ஜா தெரிவித்திருக்கிறார். சந்தோஷ் ஜா ஒரு சந்தோஷமான செய்தியை இலங்கைக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்க போதோ தெரியல. சீனா என்னென்னெல்லாம் கொடுக்க போகுது என்பதை பொறுத்துத்தான் இந்த சந்தோஷத்தினுடைய நீடிப்பு நிலைக்கும். கடந்த மாதம் 31ஆம் திகதியோடு ஓய்வு பெற்று சென்ற இலங்கை படைகளின் முன்னாள் பிரதானி சவேந்திர சில்வாவின் அலுவலகத்தை நிரந்தரமாகவே மூடிட்டனவாம். அந்த அலுவலகத்தில் பணியாற்றின இராணுவத்தினர் மற்றும் ஏனைய பணியாளர்கள் எல்லாருமே இதுக்கு முதல் எங்க வேலை செய்திச்சனமோ அந்த இடத்துக்கு மாற்றப்பட்டு இருக்கணுமா. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ காலத்தில் உருவாக்கப்பட்ட முப்படைகளின் பிரதானி என்ற பதவி நிலை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலத்திலும் நீடிக்கும் என்றே சவேந்திர சில்வா எதிர்பார்த்திருந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த பதவியை நிறுத்தி வச்சிருக்கு. முதலீட்டு சபைகள் மூலம் புலம்பெயர் தமிழர்கள் தாராளமாக தமது முதலீடுகளை செய்யலாம் என்று சொல்லி கைத்தொழில்துறை அமைச்சர் விஜய் ஹேரத் அவர்கள் சொல்லி இருக்கிறார்.
தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன் ஜெயானந்தமூர்த்தி அவர்களும் மருத்துவர் பவானந்தராஜா அவர்களும் நேற்றைய தினம் பாராளுமன்ற அலுவலகத்தில் கைத்தொழில் துறை அமைச்சர் விஜயஹேரத் அவர்களை சந்திச்சிருக்கிறார். அந்த கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்ட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் முதலீடுகளை செய்ய ஆர்வமாக இருக்கின்றனர் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றனர். இதுக்கு பதில் வழங்கின கைத்தொழில் துறை அமைச்சர் விஜயஹேரத் அவர்கள் வடமாகாணத்தில் 5 பெரிய கைத்தொழில் பேட்டைகள் உருவாக்கப்பட இருக்கிறதாகவும் அதுக்குரிய காணிகள் இனங்காணப்பட்டிருக்கு என்ற விஷயத்தையும் சொன்னதோடு எதிர்காலத்தில் புலம்பெயர் தமிழர்கள் யாரும் முதலீடுகளை செய்ய விரும்பினால் அதனை தாராளமாக முதலீட்டு சபைகள் ஊடாக செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறார். எனவே முதலீடுகளை செய்யலாம், சரி, முதலீடுகள் ஒன்றும் மோசமாக தானே, ஏண்டா பல பேருடைய நிலைமை அப்படித்தான் ஆகியிருக்கு. அந்த அனுபவத்தில் சொன்னேன். கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகிறதாக அறிவிச்சிருக்கிறார். எனவே ஜஸ்டினுடைய கட்சியான லிபரல் கட்சிக்கான தலைவர் தெரிவும் கனடாவின் பிரதமர் தெரிவும் மார்ச் 24ஆம் தேதி இடம்பெறும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இந்நிலையில் 2 முக்கிய பதவிகளுக்கும் பொருத்தமானவராக தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவரை அடையாளம் காட்டியிருக்கின்றன கனேடிய ஊடகங்கள். தமிழக வம்சாவளியைச் சேர்ந்தவரும் கனடாவின் போக்குவரத்துறை அமைச்சருமான அனிதா ஆனந்த் அவர்களையே கனடாவின் அடுத்த பிரதமராகும் வாய்ப்பு அதிகமுள்ளவர் என்று சொல்லி கனேடிய ஊடகங்கள் தெரிவிச்சிருக்கு. அனிதா ஆனந்த் 2019ஆம் ஆண்டு முதன்முதலாக தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். லிபரல் கட்சியின் சார்பாகத்தான் அவர் போட்டியிட்டிருக்கிறார். அவர் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவாகியதோடு பொது சேவைகள் மற்றும் கொள்முதல் துறை அமைச்சராகவும் பதவியேற்றிருந்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனிதா ஆனந்த் அவர்கள் கனடாவின் 2வது பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். 2024ஆம் ஆண்டு கனடாவின் போக்குவரத்து துறை அமைச்சராக தற்போதைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களால் தெரிவு செய்யப்பட்டும் இருக்கிறார். 57 வயதான அனிதா ஆனந்தனுடைய தந்தையார் தமிழகத்தைச் சேர்ந்தவர், தாயார் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர். கனடாவில் தமிழ் பெண் ஒருவர் பிரதமராகினால் தமிழர்களுக்கு அது சந்தோஷம்தான். ஆனால் கனடாவில் தமிழீழத்தை கொடுக்க போயினும் கனடாவில் தமிழீழம் உருவாக போகுது என்று சொல்லி ஒப்பாரி வைக்கிறாக்களுடைய நிலைமை என்ன மாதிரி இருக்கும்? வயிற்றில் ஒன்று நெருப்பு பிடிக்காதானே என்ன?